நாம் என்ன செய்யணுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மிலே தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். பிலிப்பியர் 3:15 சொல்லுகிறது. ஆகையால் நமக்கு ஒரு சிந்தை இருக்க வேண்டுமா? நம்மிலே தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவுள். எந்த சிந்தை? உயிர்த்தெழுதலின் வல்லமை சிந்தை, பரிசுத்த ஆவியை பெறக்கூடிய சிந்தை, பாவம் மன்னிப்பை பெற்ற சிந்தை. இந்த 3 சிந்தையை வைத்து கொண்டு இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே நாம் கர்த்தரோடு கூட மகிழ வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்லுங்க, ஆகையால் பிலிப்பியர் 3:15 சொல்லுகிற, ஆகையால் நம்மிலே தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த 3 சிந்தைகள் இல்லாமல் வேற சிந்தையில் நீங்கள் பரிசுத்த சிந்தையில் இருந்தால் அதை கூட தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவாராக. நீங்கள் நடப்பீங்களாக அந்த சிந்தையில். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே எல்லோருக்கும் தேவன் ஒவ்வொரு விதமான செய்தியை கொடுக்கிறார். நம்முடைய SW பிரேயர் ஹவுஸுக்கு தேவ செய்தியாக